விவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நாம் திருப்பதி போகாமலே வீட்லேயே திருப்பதி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்ப்பதற்கு மட்டும் திருப்பதி லட்டு மாதிரி இருக்காதுங்க. மனம், சுவை எல்லாமே அதே போலவே இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிற லட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். 1/4 கிலோ கடல மாவு, 50 கிராம் பச்சரிசி மாவு, வெல்லம் 150 கிராமு, சுகரு 150 கிராமு, கல்கண்டு 50 கிராமு, சிறுங்கல்கண்டுங்க, டைமண்ட் கல்கண்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. முந்திரி ஒரு 30 கிராமு, திராட்சை 20 கிராமு, 20 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்தாச்சு, பச்சை கற்பூரம் தேவைக்கேற்ப, நெய் 1 லிட்ரு, பால் 200 ml, கடல மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு இதோட சேர்த்துக்கலாங்க. இதோட 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை எதுக்கு போடுறோம்னா பூந்தி நல்லா கலராக வர்றதுக்காக சர்க்கரை போடுதுங்க. இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய வச்சு ஆற வச்சு எடுத்துருக்குங்க. அந்த பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாதி பால் ஊற்றிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கெட்டியாக இருக்கக்குள்ளேயே பால் ஊற்றி ஊற்றி இலகுனாப்பில் பண்ணாக்க மாவு கட்டி விழுகாதுங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கின்றது. இல்லைன்னா அவங்க கட்டி விழுந்த மாதிரி ஆகிடும். பூமி போடக்குள்ள நமக்கு சரியான வராது. இது போல நம்ம கரைக்கக்குள்ள சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருங்க. எல்லா பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நம்ம அதே பால் பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி கொஞ்சமா ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு. இப்போ ஒரு 50 ml தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாருங்க, இது கரெக்டான பதம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையும் அதோட வெல்லமும் சேர்த்துக்கலாம். இதோட மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெல்லம் லட்டுக்கு நல்லா மனம் கொடுக்குங்க. கலரும் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறது. இது கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். வெல்லம் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, பதம் வந்துருச்சு. இது போல வந்தால் நம்ம இறக்கிக்கலாம். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய்யெல்லாம் உருகி வரட்டுங்க. நெய் ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சமாக மிதமான அனலில் வச்சு சூடு ஏற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகிடுச்சுங்க. ஓரளவுக்கு சூடாகவும் இருக்கு. இப்போ நம்ம பூந்தி போட்டுக்கலாம். இதை நம்ம காய்ச்சின பாகோட சேர்த்துடலாங்க. இது போல பூந்தியை போட்டு போட்டு பாக நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஆறிக்குச்சுங்க. இப்போ இதில் ஒரு 3/4 எடுத்து நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அந்த பூந்தியோட இதை சேர்த்துக்கலாம். 4ல் 3 பாகம் நம்ம அரைச்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பதி லட்டியே சாப்பிட்டோம்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல தாங்க பூந்தி இருக்கும். அது போலவே நாமளும் செஞ்சுக்கலாம். இப்போ பூந்தி அரைச்சிட்டு வந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லட்டோட கலரு, வாசம் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இதோட நம்ம கல்கண்டு சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை அப்படியே சேர்த்துக்கிறோங்க. இது நெய்யில் வறுக்க மாட்டாங்க திருப்பதியில், அதனால நாமளும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளுங்க. இப்போ நம்ம இதோட இந்த அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி சேர்த்துக்கணுங்க. கையில் இப்படி நிமிட்டினீங்கன்னா போதும், தூளாயிடும். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் பெசரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்காதுங்க. இப்படி தாங்க பிடிக்கணும். கீழே
தட்டையாகவும் மேலே கொஞ்சம் இப்படி கோபுரமாகவும். நான் செய்த அளவு போலவே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாக்க இது போல் திருப்பதி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கலரு, மனம், டேஸ்ட்டு எல்லாமே அற்புதமாக வந்திருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.